வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உலக மக்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுல டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் மிகவும் மகிழ்ச்சி அடையுது. ரொம்ப நன்றிங்க. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். சரி, இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு போகலாம். வரீங்களா? கரோஷின்னு ஒரு வார்த்தை, ஏதோ ஜப்பான் வார்த்தை மாதிரி இருக்கா? அதே மாதிரி பேர்ன் அவுட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பேர்ன் அவுட்டும் கரோஷியும் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ரெண்டும் ஒன்று தான். அது என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். பேர்ன் அவுட் அப்படிங்கிறது இன்றைய அலுவலக ஊழியர்களுக்கு 100 மடங்கு பொருந்தும். இன்றைக்கி எந்த அளவுக்கு சின்சியரிட்டியாக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாட்டி கூட, சந்தேகம் இருந்தாலும் கூட, அந்த காலத்தில் வேலை செய்கிறவங்க பூரா பார்த்திங்கன்னா அப்படியே உடல், பொருள், ஆவி அப்படின்னு எல்லாத்தையும் அர்ப்பணித்து அந்த கம்பெனிக்காக உயிரையே கொடுப்பாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து கடுமையான இடைவிடாத ஆர்வத்தோடையும் அதே நேரம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடையும் வேலை செய்கிறாங்க. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஜப்பான்லேயே சீட்டில் உட்காந்து வேலை செய்ய அப்படியே விழுந்து இறந்து போயிடுறாங்களாம். இது மகா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க. இதைத்தான் அவங்க பேர்ன் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? இந்த ஃபோட்டோ பாருங்கள். இதில் இருக்க நண்பர் தான் இந்த விஷயத்தை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருந்தார். அவருடைய மானசீக அனுமதியோடு இதை நாம் நேயர்களுக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ உலக சுகாதார அமைப்பினுடைய கணக்குப்படி வருஷத்துக்கு 7.5 லட்சம் பேர் இந்த பேர்ன் அவுட்னால் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வெளிநாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவுக்கும் வந்திருக்கு. ஏன்னா நம்ம உழைப்பில் மகா சின்சியர் உலகத்துக்கே தெரியும். ஆனாலும் கொஞ்சம் நம்ம உடம்பை பார்த்துக்கணும். சரி, இப்போ இது இல்லாமல் இருக்கிறதுக்கு அல்லது இதை குறைக்கிறதுக்கு, இதுலேருந்து வெளியே வரதுக்கு என்ன ரெமெடி அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒர்க் பண்ணுங்கள், தவறு வந்தால் ஈஸியாக எடுத்துக்க முயற்சி பண்ணுங்கள், மேலதிகாரி கோவப்பட்டாலும் சரி அப்படிங்கிற மாதிரி காமாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண பாருங்கள். கஷ்டம்தான், ஆனாலும் ரிலாக்ஸ் பண்ண பாருங்கள். சின்ன சின்ன ஓய்வு எடுத்துக்கோங்க. தொடர்ந்து வேலை பார்க்கும்போது ஒரு சின்ன பிரேக் கொடுங்க. அந்த சமயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும், அந்த மாதிரி விஷயங்களை செய்யணும். அதுக்கப்புறம் எக்ஸ்கியூஸ் பண்ணி பழகிக்கோங்க. வெளியால் இல்லை, உங்களை நீங்களே. ஒன்று தப்பு நடந்து போச்சுன்னா, ஆல்ரைட், டேக் இட் ஈஸி, இன்னொரு வாட்டி பண்ணிக்கலாம், ஓகே ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் வராது. சரிங்களா? அப்புறம் நண்பர்கள், உறவினர்கள், மனைவி, கணவன், குழந்தைகள் யாராக இருந்தாலும் பேசுங்க, நிறைய பேசுங்க. பேசுகிறது எரிச்சலான விஷயம்னு மற்றவங்க நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. ஒரு வயோதிக தாய், தந்தை, முதியவர்கள் இல்லத்தில் தனியாக இருந்து பேசுறதுக்கு எப்படி தவிப்பாங்களோ அதே நிலைமை தான் பேர்ன் அவுட்டுக்கும். அப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரெஸ் குறையும். சில சொல்யூஷன் கூட கிடைக்கலாம். சாதாரணமாக பாருங்கள், ஒரு சின்ன ஒரு படிப்பில்லாத ஒரு சாதாரண அனுபவ அறிவில் பெரிய பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவாங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா? குடலேத்தம் தெரியாமல் கோடி ரூபா செலவழிச்சான் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? குடல் ஏறிக்கும் குழந்தைங்களுக்கு. கிராமத்தில் போனீங்கன்னா ஒரு நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த மாதிரி எண்ணெயை வச்சு லேசாக வயிற்றில் தட்டினாங்கன்னா சரியாயிடும். இல்லை, சில பேர் கோயிலுக்கு போகும்போது அந்த விபூதியை வச்சு அந்த வயிற்றில் பூசி அப்படியே இறக்கி நீவி விடுவாங்க, சரியாயிடும். இந்த சாதாரண கிராமத்து வைத்தியம் நீங்கள் எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் கிடைக்காது. சரிங்களா? அது மாதிரி உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடுமான வரைக்கும் அலுவலக வேலையை வீட்டுக்கு கொண்டு வராதிங்க. அதே மாதிரி வீட்டு கவலையை அலுவலகத்தில் ஃபீல் பண்ணாதீங்க. கேஷுவலாக இருங்க. நிச்சயமாக நம்மளால் முடியும் அப்படின்னு நம்புங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். அதுதான் முக்கியம். எடுத்த உடனே என்னால் முடியாதுன்னு விடுறோம் இல்லைங்களா? நோ யூஸ். அப்போது கொஞ்சம் லாஸ்ட் மினிட் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த வேலை ஈஸியாக முடியும், ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், பேர்ன் அவுட்டு ஒரு நாளைக்கு இல்லை அப்படிங்கிற நிலைமை வரும். இப்போதைக்கு இருக்குது, ஆனால்
நாமளை பாதுகாத்துக்கிறதுலையும் நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறதுலையும் உணவு பழக்கங்கள், உறக்கம் கண்டிப்பாக வேணும். ஒரு குறிப்பிட்ட நேரம் தூக்கத்துக்கு கண்டிப்பாக ஒதுக்குங்க. அந்த நேரம்தான் நம்ம உடம்பு தன்னைத்தானே புத்துணர்ச்சி செய்து கொள்ளும், புதுப்பித்து கொள்ளும். அந்த உறக்கத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது. கும்பகர்ணன் தூங்குறான், சாப்பாட்டு ராமன் சாப்பிட்டு நல்லா தூங்குறான், கேலி பண்ணலாம். ஆனால் தூக்கம் இல்லை என்றால் மற்றவங்க நம்மளை பார்த்து கேலி பண்ணுற அளவுக்கு நம்ம பைத்தியக்காரத்தனமாக நடந்துக்கணும். சரிங்களா? இப்போ கரோஷி ஜப்பான் வார்த்தை கற்றுக்கிட்டோம். பேர்ன் அவுட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறத ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய கற்பனைக்கு விட்டுறேன். நீங்கள் வேறு விதமாக அதை தவிர்த்தாலும் சந்தோஷம்தான். சரிங்களா? இந்த கிறிஸ்மஸ் திருநாளில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழியை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.